Hi students, in the video units of heat capacity பத்தி பார்க்கலாம். The SI unit of molar heat capacity is joule Kelvin minus 1 mole minus 1. Molar heat capacity ஓட SI unit என்னது? Joule Kelvin minus 1 mole minus 1. The molar heat capacities can be expressed either at constant volume or at constant pressure. Molar heat capacity ஒன்று constant volumeல நம்ம சொல்லுவோம், இல்லைனா constant pressureல சொல்லுவோம். இப்போ நமக்கு first law of thermodynamics உடைய ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். என்னது? U is equal to Q plus W. இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குவேஷன். இதுலேயே அந்த W சம்டைம்ஸ் நெகட்டிவ் ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்? U is equal to Q minus PdV அப்படின்னு சேஞ்ச் ஆகும். P டெல்டாவின்னு யூஸ் பண்ணும், டெல்டாக்கு பதிலாக இங்கே டிங்கிற டேர்மே யூஸ் பண்ணிக்கலாம். U is equal to Q minus PdV. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே Qங்கிறது ஹீட் அப்சார்ப்டு பை த சிஸ்டம். அதாவது இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்? Q வேல்யூ வேணும். ஸோ PdVயை நம்ம ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம். அப்போ என்ன ஆகும்? Q is equal to U plus PdV அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம்? வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். டெம்பரேச்சரை பொறுத்து கான்ஸ்டன்ட் வால்யூமில் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்? இங்கே என்ன இருக்குது? Q is equal to U plus PdVன்னு இருக்குது. with respect to temperature பண்ணுறோம். ஸோ this equation becomes with respect to temperature at constant volume. அதை ஞாபகம் வச்சுக்கணும். dV equal to 0ன்னு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்போவுமே எந்த ஒரு கான்ஸ்டண்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் அதோட வேல்யூ 0. ஓகே, இங்கே வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால dV என்னன்னு கொடுத்துருக்காங்க? 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ dVங்கிறது இங்கே வந்துச்சு, எந்த இடத்துல வந்தாலும் 0ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது டெம்பரேச்சர் பொறுத்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்? டோ Q by டோ T. இந்த Q என்ன பண்ணியிருக்கேன்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ புட் டோ. எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன்? டெம்பரேச்சரை பொறுத்து. ஸோ டோ T அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். எந்த கான்ஸ்டன்ட் டேர்மாக இருந்தாலும் இப்படி ப்ராக்கெட் போட்டு அந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே இங்கே பேஸில் மென்ஷன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு நெக்ஸ்ட் டேர்ம் என்னது? U. U எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? டோ U by டோ T at constant volume ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? P. ப்ரெஷர். ப்ரெஷர் எப்படி வரும்? டோ P by டோ T at constant volume இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? டிவின்னு இருக்குது. இங்கே டிவி வேல்யூ 0ன்னு சொல்லியாச்சு, ஏன்னா வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக எடுத்திருக்கோம். எந்த கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 0. ஸோ இன்ட்டு 0. இப்போ இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும்? 0 ஆகிரும். இப்போ இந்த டேர்மே ஃபுல்லாக 0 ஆயிடுமா? 0வால் மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ இந்த டேர்ம் மட்டும் என்ன ஆகிடும்? 0 ஆயிடுச்சு. அப்படின்னா ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைக்கும்? டோ Q by டோ T at V equal to டோ U by டோ T at V. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் நமக்கு. ஓகே, அந்த ஈக்குவேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனில் டோ Q by டோ T at Vங்கிறது CVன்னு எடுத்துக்கலாம். ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இது என்னென்னு எடுத்துக்கிறோம்? CVன்னு எடுத்துக்கலாம். அப்போ CV ஈக்குவல் டு டோ U by டோ T at V. இந்த CVங்கிறது என்ன அப்படின்னா ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? The heat capacity at constant volume is defined as the rate of change of internal energy with respect to temperature at constant volume. நல்லா பாருங்கள், rate of change of internal energy. அந்த ஈக்குவேஷனுடைய நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் தானே இருக்குது. டோ U இருக்கிறதுனால என்ன சொல்லியிருக்காங்க? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. எதை பொறுத்து? டினாமினேட்டரில் என்ன இருக்குது? டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ டெம்பரேச்சரை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இங்கே வால்யூம் என்னவா எடுத்திருக்கோம்? கான்ஸ்டண்ட்டாக எடுத்திருக்கோம். ஸோ அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இதுதான் சிவிக்கான டெஃபினிஷன். அடுத்தது சிமிலர்லி த மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ். இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் என்தால்பி வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இப்போ சிபி ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? டோ H by டோ T at P. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் என்தால்பி. என்தால்பி சேஞ்ச் தான் டோ H அப்படின்னு சொல்கிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் ஸோ டோ T அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஸோ வி புட் P. ஓகே, அவ்வளோதான். ரிலேஷன் பிட்வீன் CP and CV ஃபார் அன் ஐடியல் கேஸ்.
ஒரு ஐடியல் கேஸுக்கு இந்த சிபி அண்ட் சிவி வேல்யூஸுக்கு இடையில என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்க்கலாம். என்தால்பியோடைய டெஃபினிஷன் என்னது? ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் பிவி. இதுதான் என்தால்பிக்கான ஈக்குவேஷன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பிவிங்கிறது வந்து ஏற்கனவே ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் படிச்சிருக்கோம். பிவி ஈக்குவல் டு என்ஆர்டின்னு படிச்சிருக்கோமா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்? இப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்னென்னு படிச்சிருக்கோம் அப்படின்னா பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போது பிவி ஈக்குவல் டு என்ஆர்டினா அந்த பிவிங்கிற டேர்முக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? என்ஆர்டிங்கிற டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது இந்த இடத்துல என்ன சேஞ்ச் ஆகும்? இந்த என்ஆர்டி வேல்யூ இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். இப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் என்ஆர்டின்னு வரும். ஓகே, டிஃபரன்ஷியேட்டிங் தி அபோவ் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. இப்போ இந்த 7.23ங்கிற ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். அப்போ என்ன ஆகும்? டோ ஹெச் பை டோ டி. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஹெச்சை வந்து டெம்பரேச்சரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு யூ. அப்போது என்ன வரும்? டோ யூ பை டோ டி ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸும் கான்ஸ்டன்ட், இந்த ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் வேல்யூஸை நம்ம இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டோம். டிஃபரன்சியேஷனை விட்டு வெளியே எடுத்துருவோம். ஸோ என் இன்ட்டு ஆர் அது அப்படியே இருக்கும். டெம்பரேச்சர் மட்டும்தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்? டெம்பரேச்சரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ டோ டி பை டோ டி. இப்போ டோ டி என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகும்போது இந்த இடத்துல என்ன வரும்? என்ஆர் இன்ட்டு 1 அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோ ஹெச் பை டோ டியை சிபின்னு மாற்றிருக்கோம், டோ யூ பை டோ டியை சிவின்னு மாற்றிருக்கோம். எதனால்? சிபி அண்ட் சிவி டெஃபினேஷன் இப்போ தானே படித்தோம். என்தால்பி சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான் என்னன்னு சொல்கிறோம்? சிபின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் சிவின்னு சொல்கிறோம். அதனால் இந்த இடத்துல இதுக்கு பதிலாக சிபின்னு, இந்த இடத்துல இதுக்கு பதிலாக சிவினும் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இங்கே இருக்கக்கூடிய என்ஆருங்கிற வேல்யூ அது அப்படியே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சிவியை வந்து ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் என்னவா சேஞ்ச் ஆகும்? சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு என் இன்ட்டு ஆர் அப்படின்னு நமக்கு சேஞ்ச் ஆகும். At constant pressure, processes a system has to do work against the surroundings. ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வந்து ஒரு சிஸ்டத்தில் நடக்கிற ப்ராசஸ் ஒர்க்கு எல்லாமே வந்து சரௌண்டிங்ஸ்க்கு ஆப்போசிட்டாக நடக்கும். Hence the system would require more heat to effect a given temperature rise than at constant volume. கான்ஸ்டன்ட் வால்யூமை விட அந்த சிஸ்டத்துக்கு ஹீட் வந்து அதிகமாக தேவைப்படுது. ஓகே, அப்போ எப்போவுமே சிபி வேல்யூ வந்து சிவி வேல்யூவை விட கிரேட்டராக தான் இருக்கும். சிபி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் சிவி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன், சம்டைம்ஸ் எக்ஸாமில் கேட்கலாம். அதனால் ஒரு தடவை எழுதி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.